Praise the Lord. I just want to say that our pastor has been such a blessing in our life, especially mine. Before I can come to this church, my whole life fell apart. I had no way through. I didn't know what to do. And that's when pastor said, you come to my church, ma. From the time I came here, the presence changed my life. There was so much of darkness in me I didn't even know. But God delivered me from that. And God brought me closer because of this man of God. He's never condemned me in any way, never looked down on me. Even though he knows everything I went through, but still he was there. As a good shepherd, he guided me, he advised me. And today, if I'm even leading worship here, it's only because of all the advice, everything that he's given me and how the Lord has spoken through him to my life. So, happy birthday, Anna. God bless you. ப்ரைஸ் தி லார்ட். எனக்கு இங்கே நிறைய வந்து பாசிட்டிவ் பற்றி நிறைய இருந்தாலும் இன்னி ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். இங்கே வந்து தான் நான் எல்லாமே எனக்கு கற்றுக்கிட்டேன். இது எனக்கு ஒரு ஸ்கூல் மாதிரி, பாஸ்டர் எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி இதுவரை நடத்திட்டுருக்கு. ஒன்றுமே தெரியாமல் தான் இங்கே வந்தோம். ஏன்னா நான் வேறு கேஸ்ட்லேருந்து வேறு மதத்துலேருந்து வந்தோம். என் வீட்டில் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டு இங்கே வந்து தான் ஜெபிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு விஷயம் எனக்கு கற்றுக்கிட்டேன். ஒரு டீச்சர் மாதிரி, அதே மாதிரி என் குடும்பத்துக்கு ஒரு டாக்டர் மாதிரி நிறைய ஹீலிங்ஸு எல்லாமே எனக்கு இங்கே வந்து தான் நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து லைஃபு, என் கேரக்டர் எல்லாமே மாறிடுச்சு. நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துட்டாங்க. ரொம்ப பயந்து வந்துட்டு யார்கிட்டையும் பேசாமல் இங்கே வந்துட்டு நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். இன்றைக்கி எல்லார்கிட்டையும் பேசுகிற அளவுக்கு தைரியம் எல்லாமே வந்துடுச்சு. ஆண்டவர்கிட்ட எப்படி நடக்கணும் அப்படியெல்லாம் பாஸ்டர் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. அப்புறம் நிறைய ப்ராஃபஸி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என் வாழ்க்கையில் நடந்து வந்துகிட்டே இருக்குது. நிறைய சொல்லியிருக்காங்க பாஸ்டர். எல்லாமே நிறைய விசுவாசத்தில் வளர முடிஞ்சது. அப்புறம் நிறைய என் குடும்பத்துக்கும் பாஸ்டர்ட ஜபம் எல்லாம் ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. இதுவரை என் லைஃபு சேஞ்ச் ஆகிடுச்சு. இங்கே வந்ததுக்கப்புறம் பழைய ஆளையெல்லாம் நானே மாறிட்டேன். அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும். ஆண்டவருக்கு நன்றி, பாஸ்டருக்கு நன்றி. ஹாப்பி பர்த்டே பாஸ்டர். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரதரை 12 வருஷமாக எங்களுக்கு தெரியும். ஒரு யங்ஸ்டராக இருந்து ஒரு ஃபேமிலி மேன் ஆகி ஒரு மந்த்லி ஒரு சர்வீஸ் பண்ணி இப்போ இந்த சர்ச் எல்லாமே அவரோட க்ரோத்தை பார்க்கும்போது கர்த்தருக்குள்ளே உண்மையாக ஊழியம் செய்கிறவர் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் அப்படின்றத நாங்கள் ஒவ்வொரு நாளும் உணர்கிறோம். இந்த சபையை பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஆத்துமாக்கள், இன்னும் அநேக ஆத்துமாக்கள்னால ஆண்டவர் வந்து பிரதரை இன்னுமா பிளஸ் பண்ணணும், அவரோட ஊழியத்தை பல மடங்கு ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் குடும்பமாய் மனமாக ஆசீர்வதிக்கிறோம். ஹாப்பி பர்த்டே பிரதர். நான் பாஸ்டர் பற்றி நான் நிறைய சொல்லிட்டேன். சொல்லாதவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கலான்னு அமைதியாக உட்காந்துருந்தேன். நான் நீங்கள் யாரும் வர மாதிரி தெரியல, அதனால சரி ஃபில் பண்ணிடலாம். ஐ கோயிங் டு ஃபில் த பிளாங்க்ஸ். ஓகே, நான் ஆல்ரெடி சொன்னேன், நான் இந்த சர்ச்சுக்கு ஒரு ஆக்சிடெண்ட்லாம் வந்தேன். இப்போ ஏபிஎல் மாதிரி என் தம்பி, என் சன் ஒரு நாள் வாசிக்க வந்தான். அந்த வாசிக்க வந்து ட்ராப் பண்ண வந்தேன் நான். என்ன ஆண்டவர் இங்கே ட்ராப் பண்ணிட்டார். யூ ஸ்டே ஹியர், டோன்ட் கோ அவே. நீ இங்கே இரு, உனக்கு நிறைய பவர் தேவைப்படுது. திஸ் இஸ் த பிளேஸ் யூ வில் கெட் மை பவர் டு யூ. அதனால் ஆண்டவர் என்னை இந்த இடத்துக்கு அழைத்து வந்தார். கர்த்தர் மிக நல்லவர், அருமையான, எப்படி சொல்கிறது, அவரை விட நான் எங்கர் கிடையாது, எல்டர், மோர் எல்டர். அதனால் ஒரு வகையில் என்னோட சன் மாதிரி, another way ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இன்னொரு வகையில் நல்ல தாசன், கர்த்தருடைய தாசன், குட் வர்ஷிப் லீடர், எல்லாம் இருக்கிற ஒரு அருமையான தெய்வ மனுஷன். இவர் கிடைத்திருப்பதுக்கு கரெக்டான பேர் தான் ஆண்டவர் அவங்க ஃபேமிலியில் கொடுத்துருக்காங்க, ஜாஷ்வா. ரைட், ஒரு தரிசனத்தோடு கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய மந்தையை லீட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ நம்ம இருக்கிற இந்த சின்ன இடத்த வச்சு நம்ம அண்டர் எஸ்டிமேட் போட வேண்டாம். நம்மளுக்கு இந்த இடம்லாம் பத்தாமல் இதை காட்டிலும் 10 மடங்கு பெரிய இடத்துக்கு போக வேண்டி இருக்கும். ஆமென். அப்பொழுது அவரோட வல்லமை ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமென். அந்த டைமில் அவர் சூரியனால் நிறுத்துவார். ஆமென். அவருக்கு கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனத்தை நோக்கி அவர் ஓடிக்கொண்டு இருக்கும்பொழுது நாம் கூடவே ஜாஷ்வாக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணாங்க இந்த பீப்புள் எல்லாம்.
மோசேவோடு இருந்தது போல் நாங்கள் உங்களோட இருப்போம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்போம். அதான் நம்ம இன்றைக்கி அவருக்கு சொல்ல போகிறோம். நாங்கள் உங்கள் கூட இருப்போம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்போம், உங்களோட கூட ட்ராவல் பண்ணுவோம், இதை காட்டிலும் பெரியதானவைகளை நாம் காணுவோம். ஆமென். மே காட் பிளஸ் ஹிம். அவரோட ஊழியத்தையும் அவரையும் கர்த்தர்னா அநேக ஆயிரங்களுக்கு, பல தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். சீக்கிரத்தில் ஆண்டவர் அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். வேறு யாராவது வரணுன்னா சீக்கிரம் வாங்க. பாஸ்டர் எனக்கு எப்படி தெரியும்னா த்ரூ சிஸ்டர் ரெபேக்கா அண்ட் உங்கள் சன்னுடைய ஃப்ரெண்டுன்னு, அண்ட் இஸ் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு மை கசின் டூ. ஸோ பாஸ்டர் அப்படியே இஸ் ரிலேட்டட் அண்ட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஃபேமிலி. எப்போவுமே வந்து ப்ரே பண்ணுறதுக்கும் எல்லாருக்கும் யூஸ் டு கம். என்னென்னா அவர் சொல்லி கொடுத்தது என்னென்னா ஃபெய்த்தில் எப்படி போகணும், ஆழமாக எப்படி விசுவாசிக்கணுன்றத வாழ்க்கையில் நான் கற்றுக்கினேன். ஏன்னா நான் அந்த டைமில் வந்து மை அங்கிள் வாஸ் அ பிஷப் அண்ட் we was guided by him. ஆஃப்டர் தட் யாரும் இல்லாத ஒரு தருணத்தில் God showed pastor and as a very good thing, as a good shepherd. And எங்கள் வாழ்க்கையில் வந்து நான் ரொம்ப கிஃப்ட், ஏன்னா ஐ மிஸ் தேங்க் காட், ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்தது. ஸோ எங்கள் ஃபேமிலி எல்லாரும் பிளெஸ்ட் த்ரூ ஹிம். ஸோ ஐ தேங்க் காட் அண்ட் ஹாப்பி பர்த்டே. Praise the Lord. I would like to give all the glory to God for this wonderful day, for Pastor Bren in my life, a blessing to all of us, my entire family. Actually, I'm not the person that I am today. It is God's grace for bringing this man of God in my life, because for many years I used to pray I should have a church, I should go to the thirst was in me. Even though I was a sinner, I was just waiting for God to show me the right place to go and to get closer to God. And I was just dropping my sister for a prayer meeting in Sister Karen's house, and I happened to go there one day. I used to drop her, but I didn't go for the prayer meetings. But one day I went for it, and then finally it was God speaking to me directly through Pastor Ben. So I really felt touched by the Lord, and it was only 4th Saturday meetings which I used to go for. I used to wait, when will that 4th Saturday come? And then I used to feel, why can't it be more often? So God blessed Pastor with a church. I'm so happy for the wonderful miracles God has done in his life, from the 4th Saturday meetings and this house garden meetings I used to wait for. Then it became church Saturday, Sunday, and it was like so exciting each time we come to feel the presence of God. Just wait to be in the presence of God. And God has touched my life so much, changed me completely. I couldn't even hold a mic and talk. I would literally stammer. I remember the first time I gave my testimony, brother told me, you can do it, come on, you have to do it for God. When he said you have to do it for God, I was like, I have to do it. No, he finished telling Jesus' name. So then I gave my testimony, literally stammering. But I overcome all that. Today I'm standing for the glory of God and holding this mic and speaking to so many people which I couldn't do. And I'm so happy, and every prophecy that Pastor has prophesied in my life had come through. Most of them have come through and yet to come true. And I thank my Heavenly Father for this wonderful shepherd in our life. And I pray that God works more wonders and miracles in Pastor Ben's life to win more and more souls for the kingdom of God. Wishing a very happy birthday, brother. To talk about Ben, yes, he is our shepherd, but to me, he is my son. He's my son's classmate, but the closeness I feel with him is like a mother to a son. That is how Ben has moved with us, and I know many of us here can say, because he is not a man who is proud. That is why I believe that God has raised him up and completed 15 years of ministry. As a young person, I mean, we see so many young people who are in the world, they don't have a real relationship with God,
but God touched him at a very young age, and he is a blessing. I know he's impacted so many lives along the way, and today I want to celebrate the life of this wonderful man of God. He's been such a blessing to our family, and I know he's been a blessing to every one of us over here in some way or the other. God bless you, my son. Happy birthday. ப்ரைஸ் லார்ட். பாஸ்ட் பற்றி சொல்லணுன்னா, நான் இந்த சபைக்கு வரும்போது நான் மட்டும்தான் வந்திருந்தேன். என் பிள்ளைங்களுக்காக தான் நான் இந்த இடத்துக்கு வந்ததே. ஏன்னா நான் எல்லா சர்ச்சுக்கும் போவேன், பட் என் பசங்க எங்கேயுமே வரமாட்டாங்க. ஆனால் நான் உள்ளே வரும்போது என் பசங்களுக்காக, என்னுடைய ஹஸ்பண்ட்காக தான் நான் இங்கே வந்தேன். இங்கே வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா பாஸ்டர் எங்கள் குடும்பத்திலே ஒருத்தராக மாறிட்டார். ஸோ பிள்ளைங்க எப்போதுமே நான் ஏதாவது பிள்ளைங்களை சொல்லலைன்னா கூட அண்ணங்கிட்ட சொல்லுவேன்னா போதும், பிள்ளைங்க அப்படியே பயப்படுவாங்க. அதுவும் என் சின்ன பையன்னா அண்ணனுக்கு சொல்கிறேன் இரு அப்படின்னா போதும். எங்கள் ஹஸ்பண்டே சொல்லுவாங்க எதனால அவருக்கு சொல்லு அப்படின்ற அளவுக்கு கர்த்தர் எங்கள் குடும்பத்தில் அவரை ஒருத்தராய் மாற்றிட்டார். ஸோ இங்கே வந்ததுலேருந்து இந்த 4 இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் இந்த சபையில் இருக்கோம். எனக்கு வாயில் சொல்ல முடியாத அளவுக்கு அளவில்லாத ஆசீர்வாதங்களை நாங்கள் பாஸ்டர் மூலியமாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய செய்திகள் எல்லாமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம். என்னுடைய ஹஸ்பண்ட் அவ்வளோ ஆண்டவருக்குள்ளே வராதவர், இன்றைக்கி சபையில் முன்ன நிற்கிற அளவுக்கு கர்த்தர் அவரை மாற்றி இருக்கிறார். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாஸ்டர் மூலியமாக கர்த்தர் எங்களுக்கு செய்த அற்புதம். நான் சபை ஒரு நல்ல சபை கிடைக்கணும்னு எத்தனையோ வருஷங்கள் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் கர்த்தர் கரெக்டான நேரத்தில் எங்களை இந்த இடத்துல, இந்த சபையில் எங்களை நாட்டினார். நிஜமாகவே சொல்கிறேன், மிகுந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு பாஸ்டர் எங்களுக்கு கிடைச்சது. நான் எப்போதுமே நினைப்பேன், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக தான் நினச்சி அவரை எப்போதுமே நினைக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த இந்த சபைக்காக, பாஸ்டருக்காக மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் எப்படி அவரை பார்த்தனோ அதே அன்போடு கூட தான் இன்னி வரைக்கும் பாஸ்டர் இருக்கிறாங்க. ஒரு சேஞ்சுமே கிடையாது அவர்கிட்ட. ஏன்னா எப்போவுமே நாங்கள் ஒரு கால் பண்ணாலும் எது செய்தாலுமே அவங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, அந்த மாதிரி வழி நடத்துறது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு சிலர் மாறிடுவாங்க. நான் பாஸ்டர் மாதிரி நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹாப்பி பர்த்டே பாஸ்டர். ப்ரைஸ் லார்ட். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் பழைய சர்ச்சில் தான் ஃபர்ஸ்ட் அண்ணாவை நான் பார்த்தேன் as a டீனேஜ் கேர்ளாக. அந்த மெசேஜ் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப யோசிச்சுட்டு, சரி போகிற வழியில் ஏதாவது வண்டி கிண்டி அடித்து போயிட்டோம், உயிர் போயிட்டோம், லைக் சூசைட் தாட்ஸ் மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. லைஃபே வெறுத்த அந்த சூழ்நிலை தான் போயிருக்கிறப்போ அப்போ அண்ணன் மூலிமா ஆண்டவர் என் கூட பேச ஆரம்பித்தாங்க. லைஃப்பை பற்றி, கிரைஸ்ட்டை பற்றி. ஐ ஹவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். நீ ஒரு வாட்டி ஏசப்பாக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா நீ ஆண்டவருக்காக தான் அப்படின்றப்போ அன்றைக்கி நான் அண்ணா கிட்டே போயிட்டு அண்ணா ஆண்டவங்க பேசினாங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து எங்களுக்கு அண்ணோட கான்டாக்ட் கிடச்சி நாங்கள் இந்த சர்ச்சுக்கு வந்தோம். நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த சபைக்கு நாங்கள் வரப்போ அண்ணா கிட்டே நாங்கள் பேசுகிறப்போ நாங்கள் நிறைய கஷ்டத்தோடு, நிறைய எங்களுக்கு ஒரு நாள் தேவை கூட எங்களுக்கு இருக்காது. அந்த மாதிரி நாங்கள் இருந்த சூழ்நிலை. இன்றைக்கி கர்த்தர் எங்கள் வீடை நிறைவாக நினச்சிருக்காரு. இன்றைக்கி எங்கள் வாழ்க்கை மாறி இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் ஏன் கரத்தை நினச்சிருக்காரு. நிறைய விஷயத்தில் அண்ணா மூலியமாக நிறைய கவுன்சிலிங்ஸை கொடுத்துருக்காங்க. நிறைய கன்ஃபியூஸாக இருக்கிறப்போ, உடஞ்சிருக்கிறப்பெல்லாம் நான் அண்ணனுக்கு கால் பண்ண சகிக்காமல் கால் எடுத்து எனக்கு நான் என்ன சொல்கிறேன் அது எல்லாத்தையுமே அண்ணா கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்ற கவுன்சிலிங் அண்ணா கொடுத்துருக்காங்க. ஸோ அண்ணாவை என் லைஃப்பில் இருக்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டாராக ரொம்ப பிளெஸ்ட். ஹாப்பி பர்த்டே அண்ணா. ப்ரைஸ் லார்ட். நான் இந்த சர்ச்சுக்கு அண்ணனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அக்கா சொன்ன மாதிரி தான் நான் அந்த யூத் மீட்டில் தான் பார்த்தேன். அப்போ நான் ஃப்ரெடியோட சின்ன பையன். அப்போ அண்ணா கிட்டே பேசும்போது ஆஸ் ஒரு பாஸ்டர் தான் பார்த்தேன் அண்ணனை. ஆனால் போக போக இந்த மீட்டிங்க்கு வரும்போது அண்ணா கூட பேசும்போது எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு அப்பாவோட அன்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ப்ரேயர் பண்ணும்போது கேட்பேன், அந்த ஒரு அப்பாவோட அன்பு எப்படி இருக்கும் எனக்கு தெரியாது. அப்படின்னும் போது நான் வளர பார்க்கும்போது அண்ணனை ஒரு அப்பா, அவரோட ஒரு கன்சோலேஷன், என்னோடய லைஃப்பை நான் முடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிற்கும் போது அந்த இடம் யாருக்கும் தெரியாது. ஆனால் அண்ணன் அங்கே நின்றுந்தார் கர்த்தரோட கிருபையால். அதை நான் நினச்சி பார்க்கும்போது நான் இன்னும் இது பண்ண முடியல. எல்லோரும் வீட்டில் கூட நான் கோவிட்க்கு அப்புறம் நான் ஸ்கூல் போகல. அப்போது வீட்டில் ஜஸ்ட் அது வேறு ஸ்கூலில் சேர்க்கலாம்னு நினச்சாங்க. அண்ணா அதுக்கு இன்டென்ஷன் எடுத்து நீ போ, அந்த ஸ்கூலில் சேரு, இது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அண்ணன் தான் சேர்த்து விட்டு கர்த்தரோட கிருபையால் எனக்கு அண்ணன் ஒரு நல்ல ஒரு ஃபாதராக இருக்காங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரதரை 2021 மேலேருந்து எங்களுக்கு தெரியும். ஏன்னா மேல தான் என் ஹஸ்பண்ட் கோவிடில் அஃபெக்ட் ஆனாங்க. எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு கால்
எந்த ஊழியக்காரங்களுமே நாங்கள் அநேக சபைகளுக்கு போயிருக்கோம், நான் அதுக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் பிரதரை போல் ஒரு ஆறுதல் படுத்துகிற ஒரு ஆத்துமானா அது நான் பிரதரை தான் சொல்லுவேன். நான் உறவுகளோடு இருந்தாலும் எனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கும் பொழுது நான் பிரதர்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்துக்காக கால் பண்ணும் பொழுது அவர் அவ்வளோ ஒரு ஆறுதல் அன்பான ஒரு வார்த்தைகள்னால தேற்றுவார். என் ஹஸ்பண்ட்க்கு ஒவ்வொரு நாளும் நான் எடுத்தோன்னே சொல்வார், பிரதர் காலையிலே ஃபோன் பண்ணிட்டாங்கம்மா, ப்ரே பண்ணிட்டாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதல் தெரியுங்களா? நம்ம சபைக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு என்னன்னா அது பிரதர் தான். அடுத்த காரியம் சிஸ்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட பெருமைன்றது கிடையாது, மேட்டிமை கிடையாது, தாழ்மை உள்ள ஒரு மனுஷன். நான் ருசித்த ஒரு காரியம், உண்மையாக நமக்காக முழங்காலில் நின்று ஜெபிக்கிற ஒரு போதகர். அதை நான் உண்மையாக ஆவியில் உணர்ந்தேன். மற்றவங்க தப்பாக நினைக்காதீங்க, காணிக்கைக்காக ஜெபிக்கிற ஊழியக்காரங்க மத்தியில் சகோதரர் உண்மையாக கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நபருக்காக, ஒவ்வொரு சபை விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிற ஒரு தாசனை நமக்கு கொடுத்துருக்கிறார் கர்த்தர். அதுக்கு நான் கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறேன். இந்த சபைக்கு வந்த மூலமாக தான் என் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களில் அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் ருசிச்சிருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம். அதுக்கு எல்லாமே அவருடைய ப்ரேயர்ஸ் தான். ஒவ்வொரு காரியமும் நாங்கள் சொல்லும் பொழுது, ஆன்ட்டி கவலைப்படாதீங்க, இதுலேருந்து வெளியில் வந்துடலாம். ஏஞ்சலுடைய மேரேஜ் தடையாக இருந்தது, அநேக வார்த்தைகள், எதிரான வார்த்தைகள் இருக்கும் பொழுது கூட சகோதரர் மூலமாக நான் சொல்லும் பொழுது அவளை கூப்பிட்டு கவுன்சிலிங் பண்ணாங்க. அடுத்த காரியம், இந்த சபைக்கு தான் என் மகளுக்கு திருமணம் நடந்தது. எல்லாமே அன்பு போதகருடைய ஜெபத்தினால தான் என் குடும்பத்தில் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கோம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசுன்னு சொன்னால் நான் பிரதரை தான் சொல்லுவேன். ஹாப்பி பர்த்டே பிரதர்.